அப்ப ஆண்டவர் திருவிருந்தை எதுக்கு வச்சிருக்காரு? What for the Lord has kept the communion? ஆசீர்வாதத்துக்கா பரிசுத்தத்துக்கா? Is it for blessing or holiness? வாய் திறக்க மாட்டீங்க, நான் சொல்றேன். திருவிருந்து எடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். கடைசி மூச்சு வாங்கும் போது, பாஸ்டர் வீட்டுல திருவிருந்து கொடுத்துருவீங்களா பாஸ்டர்? வியாதியா படுத்தா பாஸ்டர் எங்க வீட்டுக்கு திருவிருந்து அனுப்பிடுவீங்களா பாஸ்டர்? ஏன் திருவிருந்து எடுக்காம செத்து போயிட்டா பரலோகம் போக மாட்டான்னு எண்ணம். The idea is if you don't take the communion you cannot enter heaven. நல்லா கவனிச்சுங்க. திருவிருந்து உனக்கு வச்சிருக்கிறது ஆசீர்வாதத்துக்கு இல்ல. Holy communion is not for your blessing. எதுக்கு தெரியுமா? What for? இதுல கை வைக்கிறதுக்கு முன்னால அவனவன் தன்னை தான் சோதித்து பார்க்க கடவன். One has out of நீ கை வைக்க போறது தேவனுடைய பரிசுத்த சரீரம். You're placing your hands on the holy body of the Lord. நீ பானம் பண்ண போறது கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். What you're going to drink is a precious blood. அந்த சரீரத்தோடு அந்த ரத்தத்தோடு நீ ஐக்கியப்பட போகிறாய். You are going to connect. அப்ப நீ யோசிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பாருங்க, நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சு போனா உடனே ரத்தம் ஏத்துறோம். We try to add our blood. என்ன ரத்தம் ஏத்தணும்? ஆக்சிடென்ட் ஆச்சு, ரத்தம் போயிட்டே இருக்கு. எந்த ரத்தத்தையாவது ஏத்திரலாமா? Can you add any? செத்தே போயிடுவ. இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம். The blood of Jesus is holy. அந்த ரத்தத்தோடு நீ ஐக்கியம் படணும்யா. எந்த ரத்தத்தையாவது ஏத்திர முடியாது. You cannot connect yourself. எந்த ரத்தமாவது ஐக்கியப்பட முடியாது. You cannot connect with any other blood. எந்த ரத்தத்தை சேர்த்திர முடியாது. The Lord has kept the church. ஆசீர்வாதத்துக்கு இல்ல, not for blessing. உன்னை செக்அப் பண்ணிக்கிறதுக்கு. Just to check you up. Every month உன்னை செக்அப் பண்றதுக்கு. நான் தாழ்மையா சொல்வேன், I tell you humbly, வேதத்தின்படி நீங்க எடுத்தீங்கன்னா மாசந்தோறும் திருவிருந்து வைக்க கூடாது. If you live according to the word of God, need not have to keep the holy. நாம உண்மையாய் வேதத்தை பின்பற்றினா திருவிருந்து எப்ப வைக்கணும்னு கேட்டீங்கன்னா every day it has got to be. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்தார்கள். Every day, even in their homes, they took part in the bread and wine and they worship God. மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செக்அப் பண்றது இல்ல. Not to check up on the daily check-up. வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்களா? So whether they sent you. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை எப்ப தெரியும்? How do you know it's service of the Holy Communion? போன மாசமா தெரியல. You knew it. போன மாசம் தெரியுமா? சரி. அப்ப போன மாசமே உங்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி திருவிருந்துன்னு சொல்லி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். So February 3rd you knew pretty well. March 3rd is a holy communion. ஆயத்தம் பண்றதுக்கு ஒரு மாசம் ஆண்டவர் கொடுத்தாரு. God gave you 1 month to prepare yourself. இந்த கூல எழும்பி நான் ஆயத்தமா இல்லை அப்படின்னு எழும்பி வெளியே போற. So you stand up and you feel that you're not prepared and you yet. இந்த திருவிருந்து எது வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா, how long this communion அவருடைய வருகை வரைக்கும், up to the coming of the Lord. அவருடைய வருகை வரைக்கும், up to the coming of the Lord. திருவிருந்து ஒவ்வொரு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, whatever the communion, அவர் நினையாத வேளையிலே வருவார். The Lord would come. அவர் நினையாத சமயத்திலே வருவார். He would come in an நீ அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Your communion I would come. ஒரு மாதம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு அறிந்த ஒரு திருவிருந்துக்கு நீ ஆயத்தமாய் இல்லைன்னு சொன்னா, if you're not prepared, அறியாத வேளையிலே, நீ நினையாத வேளையிலே, at the unexpected time, இயேசு வருவார். Jesus would come. உங்க தீர்ப்பை நீங்களே எழுதிட்டு போறீங்க. You can write your own judgment. நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இல்லை. I'm not ready for the coming of the Lord. நீங்க தான் சொல்லிட்டு போறீங்க. Even you are going to give the judgment. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the